தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போதைய அண்மை செய்தி. சிவகங்கையில் அரசு மகளிர் கல்லூரியில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிரந்தர வகுப்பறை கட்டணம் கோரி 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். கல்லூரி வளாகத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிபிஏ துறைக்கு ஒதுக்கப்பட்டு புதிய கட்டட வகுப்பறையில் பாடம் நடத்த அனுமதி வழங்கப்படாமல் அடிக்கடி வகுப்பறைகள் மாற்றப்படுவதால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மரத்தடி, மைதானம், சைக்கிள் நிறுத்தும் இடங்களில் வகுப்பறைகள் நடத்தப்படுவதாக மாணவிகள் புகார் கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்லூரி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து வாயில் கதவை பூட்டிய நிலையில் மாணவிகள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதால் வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதால் வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிராமணர் அல்லாத பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பிராமணர் அல்லாத பக்தர்களிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று பகவத்கீதை வாசகத்தை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். அனைவரும் சமம் என்பதால் வழிபாட்டு தலங்களில் யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிராமணர் அல்லாத பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிராமணர் அல்லாத பக்தர்களிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று பகவத்கீதை வாசகத்தை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராம்ஜி நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள மணவாள மாமுனிகள் சன்னதியில பிராமணர் அல்லாத தென்கலை வைணவ பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக மாதவன் ராமானுஜதாசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் பிராமணர் அல்லாத பக்தர்கள் வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள மணவாள மாமுனிகள் சன்னதியில பிரதான வாசல் வழியாக அனுமதிக்கப்படாமல் பக்கவாட்டு வாசல் வழியே அனுமதிக்கப்படுவதாகவும் 4000 திவ்ய பிரபந்தம் பாட அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அந்த பொதுநல வழக்கில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை வந்த போது கோயில் நிர்வாகம் தரப்புல ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் சன்னதிகள் மிக குறுகிய இடவசதி கொண்டதாக இருப்பதாலும் சேவகால நேரங்களில் பணியில் இருக்கும் முறைதாரர்கள் உள்ளே முழுமையாக நிற்க முடியாத சூழல் நிலவுவதாலும் பொது பக்தர்கள் சன்னதிக்கு வெளியே நிறுத்தப்படுகிறார்கள் தவிர எந்தவித சாதிய பாகுபாடும் இல்லை என கோயில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் பொது பக்தர்கள் சந்நிதிகளில் திவ்ய பிரபந்தம் பாடி இறைவனை வழிபட எந்த தடையும் இல்லை எனவும் திருக்கோயில தீர்த்தம் பிரசாதம் வழங்குவதில் அனைத்து பக்தருக்கும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார்கள். இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அவர் பிறப்பித்த நீதிபதி தெரிவித்த கருத்தில் இறைவனின் பார்வையில அனைவரும் உயிர்களும் சமமானவர்கள் என்றும் இறைவன் யாரிடம் பாகுபாடு காட்டவில்லை என்றும் சுட்டிக்காட்டி வழிபாட்டு தலங்கள்ல யாருக்கும் பாகுபாடு காட்ட இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். மேலும் கோயில் நிர்வாகம் அளித்த உத்தரவாதத்தை உறுதியாக பின்பற்றி செயல்பட உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார். உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ராம்ஜி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.